வணக்கம்மா. தீபாவளி வருதுல்ல, பலகாரம் செய்யறீங்களா? வாங்கம்மா, இந்த பாட்டியோட சேர்ந்து சின்ன சின்ன டிப்ஸோட தீபாவளி பலகாரம் பண்ணலாம். முறுக்கு தட்டை பொரிக்கிறதுக்கு முன்னாடி இஞ்சி தட்டி எண்ணெயில போடுங்கப்பா. அப்புறம் பலகாரம் நீண்ட நாளா கெடாம இருக்கும், சிக்கு வாடை வராது. முறுக்கு செய்யும்போது கடலை மாவிற்கு பதிலா பொட்டுக்கடலை மாவு சேர்த்தா முறுக்கு மொறுமொறுப்பா வரும். முறுக்குக்கு மாவு பிசையும் போது வெண்ணெயோ நெய்யோ சூடான எண்ணெயோ எது வேண்டுமானாலும் மாவின் அளவுக்கு சேர்த்து பிசைச்சா முறுக்கு சுவை 2 மடங்கு ஆகும் செல்லங்களா. முறுக்கு நீண்ட நாள் கெடாம இருக்கணும்னா மாவுல கொஞ்சம் வெந்தயம் நீர் சேர்த்துக்கோங்க பாப்பா. இப்படி பண்ணி பார்த்து தீபாவளி முறுக்கு நீண்ட நாள் வைத்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுங்கப்பா. உளுந்தம் பருப்பை ஊற வைத்து குக்கர்ல 2 விசில் வேகவிட்டு அரைத்துட்டு முறுக்கு மாவுல சேர்த்து பிழிஞ்சா முறுக்கு தனி ருசியுடனும் முறுப்பா இருக்கும் பாப்பா. தேங்காய் பால் முறுக்கு செய்யும்போது அரிசி மாவோட கொஞ்சம் உளுந்தும் பாசிப்பருப்பும் லேசா வறுத்து அரைச்சு மாவுல சேர்த்தா அந்த முறுக்கு ருசி ரொம்ப செம்மையா வரும்பா. தீபாவளிக்கு பலகாரம் செய்யும்போது எண்ணெய் சரியான வெப்பத்தில் இருக்கணும்பா. மிக சூடா இருந்தா வெளிய மட்டும் வேகும், உள்ள வேகாதுப்பா. பலகாரம் வறுத்ததும் திசியோவில் வச்சு எக்ஸஸ் ஆயில் எடுத்துட்டு குளிர வச்சு டப்பாவில போடுங்கப்பா. இல்லேனா ஈரம் பிடிச்சிரும். பிள்ளைகளா, டப்பாவில் சிறிது உப்பு கலந்த அரிசி மாவு அடியில் வைத்தால் முறுக்கு மொறுமொறுப்பு குறையாதுப்பா. அதிரசம் செய்யும்போது சூடான பாலை ஊற்றி மாவு பிசைச்சிங்கன்னா அதிரசம் சாஃப்டா உதிராம வரும்பா. அதிரசத்திற்கு மாவு பிசைக்கும்போது கொஞ்சம் மைதா சேர்த்து செய்தால் அதிரசம் எண்ணெய் உரியாமல் அழகா வரும்பா. பாகு காய்ச்சும்போது பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி அதுல 1 ஸ்பூன் தேன் சேர்த்து கலக்கணும்பா. அப்பதான் பலகாரம் நீண்ட நாட்களுக்கு கெடாம சாஃப்டா இருக்கும். தீபாவளி ஜாமுன் வெடிக்க கூடாது. மாவு பிசையும் போது சிறிது காய்ச்சிய ஆரிய பாலை சேர்த்து மெதுவாக பிசையுங்கள் என் அன்பே. குலாப் ஜாமுன் செய்யும் போது ஒவ்வொரு உருண்டைக்குள்ளும் ஒரு வறுத்த முந்திரியை வச்சு உருட்டி பாருங்கள், சுவைத்து பாருங்கள், அது மிகவும் சுவையாக இருக்கும். மாவை நீள வாக்குல உருட்டி சின்ன உருண்டைகளா செய்யுங்க, ஜாமுன் ரொம்ப சாம்ப்டா வரும், வெடிப்புகள் வராது கண்ணு, அப்பதான் ருசியா இருக்கும். சேமியா மைதா அரிசி மாவு கலந்த ரெசிபிகளுக்கு மாவு பிசைச்சதும் 15 முதல் 20 நிமிஷம் ஓய்வூட்டினா நல்ல கிறிஸ்பியா சாஃப்டா வரும்பா. காரா சேவுக்கு மாவுல சிறிது மிளகு பொடி மஞ்சள் பொடி சேர்த்தா அழகா நிறமும் சுவையும் வரும்பா. பால்கோவா செய்யும்போது மெலிதான துணியில் 2 டீஸ்பூன் கோதுமை மாவை போட்டு இறுக கட்டி கொதிக்கும் பாலினுள் வைத்தால் பால்கோவா கிரீம் நிறத்தில் வரும். ஸ்வீட் பாக்ஸ்ல கொஞ்சம் வெந்தயம் வச்சால் பாகு சுவை கெட்டு போகாது, இனிப்புகள் நீண்ட காலம் அப்படியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆஃபிக் மாம்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவரும் பாதுகாப்பா தீபாவளி கொண்டாட்டுங்கள். அனைவருக்கு எங்க ஹாப்பி தீபாவளி மக்களே.